நீங்க மார்னிங் ஏஞ்சோன உங்களோட ஃபேஸை வந்து கண்ணாடியில பாக்குறீங்க, உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் ஆகுது, உங்க ஃபேஸை பார்க்கும்போது டல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. அதோட வந்து நீங்களும் ஆஃபீஸோ காலேஜோ போவீங்க, அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னடா டயர்டா இருக்கு, என்னடா ஃபேஸ் டல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. நம்மளோட ஃபேஸை ஒரு 7 டேஸ்லயே வந்து ஃப்ரெஷ்ஷா மாற்ற முடியுங்க. ஏன்னா நம்ம வந்து சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சில ஹேபிட்ஸ் ஆட் பண்ணாலே நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு க்ளோ ஆகும். பிளஸ் வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ப்ளஸ் பார்க்கறதுக்கு நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், 7 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட ஃபேஸை பார்த்து. ஸோ நீங்கள் ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் க்ரூமிங் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க இப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் அட்ராக்ஷன் கான்ஃபிடன்ஸ் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸில் ஒரு நேச்சுரல் க்ளோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்னிங் வேக்கப் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷமாச்சு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. அது வந்து ஜாகிங்கா இருக்கலாம், ரன்னிங்கா இருக்கலாம், இல்ல ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், இல்ல எக்ஸசைஸா இருக்கலாம், நீங்க வீட்லயே கூட பண்ணலாங்க. ஏதாச்சும் எனி கைண்ட் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா அது உங்களோட ஃபேஸுக்கு செமையான ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்வெட் ஆகும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து டைட் ஆகும், ஒரு நேச்சுரல் க்ளோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபேஸ்ல வருங்க. ஸோ நீங்க மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே டயர்டா எப்பயுமே வந்து ஃபோனை நோண்டிட்டு அப்படியே எழுந்து குளிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா நீங்க டயர்டா தான் இருப்பீங்க. அதுக்கு பதில் நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு புஷ்அப்ஸ் கூட நீங்க 10 மினிட்ஸ் எடுத்தா கூட போதுங்க, உங்களோட ஃபேஸ் செமையா க்ளோவா மாறும். செகண்ட், சுடுதண்ணில குளிக்கிறீங்கன்னா அப்பனா போச்சு உங்களோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு டல்லா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சுடுதண்ணில குளிச்சா நம்மளோட ஃபேஸ்ல இருக்க எல்லா நேச்சுரல் ஆயில்ஸுமே வந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபேஸ் ட்ரையா இருக்கிறதுனால நம்ம பார்க்கறதுக்கு வந்து டல்லா தான் இருக்கும். ஸோ நீங்க எப்பயுமே குளிக்கணும்னா தி பெஸ்ட் வே எனக்கு தெரிஞ்சு கோல்டு வாட்டர்ல பாத் எடுக்கிறதா இல்ல வார்ம் வாட்டர்ல பாத் எடுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா நம்மளோட ஃபேஸே வந்து அது வந்து ட்ரை ஆகாது, நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோல்டு வாட்டர்ல குளிக்கிறதுனால நம்ம வந்து பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா அந்த த்ரூ அவுட் த டே இருப்போம். ஸோ எதுக்காக இந்த பெனிஃபிட்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணி? இதான் சம்மர். இப்போ சம்மர்ல பெர்ஃபெக்ட் டைம். நீங்க இவ்வளவு நாள் சுடுதண்ணில குளிச்சிட்டு இருக்க ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி வந்து சேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு நிறைய பேரை தெரியும் இன்னும் சுடுதண்ணில தான் குளிப்பீங்க இந்த சம்மர்லயும். அவங்க எல்லாருமே வந்து நீங்க ஹாட் வாட்டர்ல இருந்து ஸ்விட்ச் பண்ணி கோல்டு வாட்டருக்கு மாறிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். உங்களோட ஸ்கின், ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து கோல்டு வாட்டர் தான் பெஸ்ட். தேர்டு, சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இது பாய்ஸுக்கு தான் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம தான் நம்மளோட ஃபேஸில் வெறும் சோப்பை மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியே போகிறோம். அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த 3 ப்ராடக்ட்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 3 ப்ராடக்ட் தான். ஒன்று ஃபேஸ் வாஷ், ஒன்று மாய்ஸ்சரைசர், இன்னொன்று சன்ஸ்கிரீன். இந்த 3 ப்ராடக்ட்டில் மட்டும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே போகிறோம், எந்த ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் தடவலைன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து போக ஏஜ் ஆகிற மாதிரி காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ரிங்கிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா நம்மளோட ஃபேஸ் ட்ரையாக இருக்கிறதுனால. அதனால சிம்பிள் ஒரு ஃபேஸ் வாஷ், நல்ல ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிக்கோங்க. பிளஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சன்ஸ்கிரீன்லாம் அப்ளை பண்ணாம வெளியே போனோம்னா நம்மளோட ஃபேஸ் வந்து இப்ப பார்க்கறதுக்கே க்ளோவா இருக்கும், அது அப்படியே போயிடும், அப்படியே டேன் ஆக்கிடும். நீங்க வந்து அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 3 விஷயம் டெய்லி வந்து ஒரு 2 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க. வெளியே போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்க. இது போதும், உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்பவே கிளியரா இருக்கும், பிம்பிள் ஃப்ரீயா இருக்கும். பிளஸ் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நேச்சுரல் க்ளோவா இருக்கும். நீங்க ரொம்பவே பார்க்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. எந்த ஒரு கடலை மாவு, எந்த ஒரு ஸ்கின் கேரும் வேணா இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க போதும். ஃபோர்த், உங்களுக்கு பியர்ட் இருக்கோ பியர்ட் இல்லையோ ஆனா ப்ராப்பரா வந்து அதை க்ரூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு மெஸ்ஸியான ஒரு கைண்ட் ஆஃப் லுக்ல இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு டல்லா தான் இருக்கும், டயர்டா தான் இருக்கும். நம்ம மெஸ்ஸியா இருக்கும்போது நம்ம வந்து பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவா இருப்போம். அதனால உங்களுக்கு பியர்ட் நிறைய இருந்தா கரெக்டா வந்து அதை ப்ராப்பரா க்ரூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பியர்டே இல்லைனா தான் இன்னும் மோசமா இருக்கும். ஏன்னா நமக்கு பியர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க முடி இருக்கும், அதுவே நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற அட்ராக்டிவ்னஸ் மொத்தமா காலி பண்ணும். அதனால எப்பயுமே உங்களோட ஃபேஸை நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு 2 to 3 டேஸ் இல்லைன்னா ஒரு 1 வீக் ஒன்ஸ் அது அட்லீஸ்ட் வந்து அதை க்ரூம் பண்ணிக்கோங்க. எப்படி பியர்ட் இருந்தாலும் அதை வந்து ஒரு ஷேப்பா நீங்க க்ரூம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, அட்ராக்டிவா இருப்பீங்க. அதனால க்ரூமிங் ரொம்ப மஸ்ட். அதனால வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்க ப்ராப்பரா உங்களோட பியர்டை வந்து க்ரூம் பண்ணுங்க. அது வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ராப்பர் க்ரூம் பண்ணுங்க. அது போதும், நீங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா அண்ட் மோர் அட்ராக்டிவா இருப்பீங்க. ஃபிஃப்த், நீங்க தண்ணி கம்மியா குடிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபேஸ்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க, பிம்பிள்ஸா, ரிங்கிள்ஸா. ஏன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டா இருக்கணும்னு நினைச்சா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான வாட்டரை வந்து இன்டேக் பண்ணுங்க. கண்டிப்பா டெய்லி நம்ம வந்து 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் குடிச்சே ஆகணும். நம்ம 3 லிட்டர்ஸ் கிட்ட கம்மியா குடிக்கும் போது 2 லிட்டர்ஸ் தான் நம்ம குடிக்கிறோம்னா நம்மளோட ஃபேஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பரான வாட்டர் இன்டேக் பண்ணலன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து டெய்லி ஒரு 3 லிட்டர்ஸ் வந்து குடிச்சிருங்க. நீங்க ஹைட்ரேட்டா இருக்கும்போது உங்களோட ஃபேஸும் பார்க்கறதுக்கு க்ளோவிங்கா இருக்கும். நம்ம வந்து ஹைட்ரேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு டல்லா தான் இருக்கும்.
அண்ட் லாஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த ஒரு விஷயத்தினால தான் உங்களோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு டயர்டாக இருக்கும், டல்லாகவே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து தூங்குறது எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு கேளுங்க. நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கம்மியாக தூங்குறீங்க, ஒரு 6 ஹவர்ஸ்க்கு கீழே தூங்குறீங்கன்னா உங்களோட ஃபேஸ் எப்பயுமே வந்து டயர்டாக தான் இருக்கும், டல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பர் 7 to 8 ஹவர்ஸ் தூங்கினா மட்டும்தான் நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு க்ளோனஸ் இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நார்மலாக நல்லா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு டயர்டாக தான் இருக்கும். இன்னொரு சினாரியோ என்னன்னா, இன்னும் சில பேர் வந்து மோர் தென் 10 hours 12 ஹவர்ஸ்லாம் தூங்கினா அவங்களோட ஃபேஸும் பார்க்கறதுக்கு வந்து டயர்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மோர் தென் 10 ஹவர்ஸ் தூங்கும்போது அந்த டே ஃபுல்லாக நம்ம லேசியாக தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால நம்மளோட ஃபேஸும் பார்க்கறதுக்கு டல்லாக தான் இருக்கும். நம்ம ரொம்பவே கம்மியாக தூங்கினா நம்மளோட ஃபேஸ் சொல்லவே தேவை, டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எப்பயுமே வந்து அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 7 to 8 ஹவர்ஸ் ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. நீங்கள் என்ன தான் ஒர்க்கே பண்ணாலும் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வந்து தூங்கிடுங்க. அது போதும், உங்களோட ஃபேஸ் வந்து நேச்சுரலி க்ளோவாக தான் இருக்கும். நீங்கள் 7 to 8 ஹவர்ஸ் தூங்கும்போது நம்ம கம்மியாக தூங்கினா தான் நம்மளோட ஃபேஸில் இவ்வளோ பிரச்சனை. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கம்மியாக தூங்கிட்டீங்க, என் கண்ணு ஃபுல்லாக டார்க் சர்க்கிளாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து அன்அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குங்க, அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே போயிடும். இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து ஒரு 7 days ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேஸில் நீங்களே சேஞ்சஸ் பார்ப்பீங்க. நான் ட்ரை பண்ணதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 7 days வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேஸில் சேஞ்சஸ் இல்லைன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைன்ட்டு. ஆனால் சேஞ்சஸ் இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சொன்ன 6 திங்ஸுமே ஃபாலோ பண்ண போறீங்க சூப்பர். கீழே வந்து கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லை நான் இந்த 4 விஷயம் தான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த 4 விஷயத்த சொல்லுங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ், மேக் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய் விஜய்னு சொல்றதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ், க்ரூமிங் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.